அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கான அடுத்த 7 நாட்கள், அதாவது 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு பல வழிகள் இருந்தும் பணம் கூடுதலாக வருங்க. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செலவுகள் கிடைத்து மனம் மகிழும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால லாபம் அதிகரிக்கும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி பண்ணுவீங்க. அன்பு உறவுகள் வருகையால ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறலாம். நெருங்கிய உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உதவிகளும் ஆதரவாய் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலமா மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீளலாம். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தரும். அப்போதுதான் உங்கள் கஜானாவும் பணத்தால் நிரம்பும் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச பாருங்க. நன்கு ஆராய்ந்து பங்குச்சந்தை விவகாரங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்க முடியும். அதே சமயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனமுடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும். சிலர் பிறரால குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படவும் நேரலாம். பணிபுரியக்கூடிய பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயம் நிலவ ஆரம்பிக்கும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகள் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம்.